எபேசியர் 6:10-18 நம்முடைய ஊழியர் வாசிக்கும் பொழுது அவரோடு கூட எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இந்த அருமையான வேத வசனத்தை வாசிப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உழவல் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டைகளில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் ஏயும் அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? நின்ற வண்ணமாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி, அன்பின் பிதாவே, இந்த காலையில் நாங்கள் மீண்டும் உம்முடைய வசனத்தை நாங்கள் திறந்து அதை தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்கள் இந்த காலையில் திறக்கப்படுவதாக, உடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் கட்டி எழுப்பப்படுவதற்கும் உம்முடைய வார்த்தையை இன்றைக்கு பயன்படுத்துங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அவையானவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவருக்கும் தெய்வீக வெளிப்பாடு, ஒரு வெற்றி உண்டாவதாக, விடுதலை வருவதாக. இந்த காலையினுடைய பிரசனம் இந்த இடத்தில் நிறைவாக இருப்பதற்காக நன்றி. உங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென், ஆமென். கடந்த சில வாரங்களாக நான் எப்பொழுதெல்லாம் பிரசங்கித்தேனோ இந்த வசன பகுதியிலிருந்து நாம் தொடர்ந்து இந்த அருமையான சத்தியங்களை தியானித்து கொண்டு வருகின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தரக்கூடிய இந்த மிக முக்கியமான ஆலோசனையை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். எப்படி ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒரு ஆவிக்குரிய ஒரு போராட்டம் உண்டு. அந்த போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ஆவிக்குரிய துறையில் உள்ள இருக்கக்கூடிய இந்த லோகாதிபதிகளோடு கூட, அசுத்த ஆவிகளோடு கூட தேவ பிள்ளைகள் யுத்தம் செய்யணும் என்று தேவ வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. அந்த யுத்தத்திற்காகவும் ஆயத்தப்படுத்துவதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக தெளிவாக அந்த ரோம போர் சேவர் அவன் அணிந்திருக்கின்ற அந்த அவன் போட்டிருந்த அந்த ஆர்மரை, அந்த என்ன சொல்றது, அந்த போர் ஆயுதத்தை அணிந்து கொள்ளும்படியாக அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே நமக்கு கற்றுத்தருகின்றார். கடந்த 4 செய்திகளில் எப்படி சத்ருவானவன் ஒரு உண்மையான சத்ரு, வல்லமை உள்ள சத்ரு, அவனை எப்படி நாம் தந்திரமாக நம்மோடு கூட அவன் இடைபடும் பொழுது எப்படி நாம் அவனை மேற்கொள்ள முடியும் என்று நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதே போல் சத்தியம் என்றும் கச்சை, நீதியின் மார்க்கவசம், அதே போல் அந்த சுவிசேஷம் சமாதானத்தின் மூலமாக வரக்கூடிய பாதரட்சை, விசுவாசத்தின் கேடகம் என்று நாம் 4 இந்த போர் ஆயுதத்தின் 4 பகுதிகளை நாம் பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கு இரட்சண்யம் என்ற தலை சீராவும், அப்புறம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆகையால் இன்றைக்கு ரட்சிப்பும் ஆவியும் என்று அந்த தலைப்பில் உங்களோடு கூட பேசும்படியாக நான் விரும்புகின்றேன். ஆகையால் பவுல் இங்கே கொடுக்கக்கூடிய எல்லா சர்வாயுத வர்க்கத்தில் அடுத்ததாக நமக்கு சொல்லக்கூடியது இந்த இரட்சண்யம் என்ற இந்த தலை சீராவை அணிந்து கொள்ளுங்கள், போட்டுக்கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார். அப்படின்னா நம்மளுடைய தலை மிக முக்கியமான நம்மளுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பங்குகளையும் மிக முக்கியமானது நம்முடைய தலை. ஏனென்றால் தலைக்குள்ளே என்ன இருக்குங்க? மூளை இருக்கு. பக்கத்தில் பார்த்து யாரையும் ஒன்றும் கேட்டுறாதீங்க. தலைக்குள்ளே என்ன இருக்குங்க? மூளை இருக்கு. மூளையில் தான் நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய எண்ணங்கள், இது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும்
அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய எல்லா செய்கைகளுக்கும் மூளை காரணம் இங்கே மனதில் தோன்றக்கூடிய சிந்தனைகள் தான். ஏன்னா தேவ வார்த்தையில் நீதிமொழிகள் 23:7 நாம் இருதயத்தில் எப்படி சிந்திக்கின்றோமோ அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும் என்று தேவ வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. அப்படி என்றால் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் நம்மளுடைய மனதில் ஏற்படக்கூடிய இந்த சிந்தனைகள், இந்த யோசனைகள் மிக அவசியமானது, மிக முக்கியமானது. நம்மளுடைய சபையில் ஜீவக்குழு ஊழியத்தின் மூலமாக எப்படி ஒரு மனது ஒரு போர்க்களமாய் இருக்கின்றது என்று கடந்த 1 மாதமாக மிக அழகாக தியானித்து கொண்டு வருகின்றோம். ஒருவேளை நீங்கள் இன்னும் ஒரு ஜீவக்குழுக்கு போகாமல் இருந்தீங்கன்னா நான் உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன். ஒவ்வொரு வாரமும் மிக அழகாக தேவ வசனங்களை அநேக வீடுகளில் திறந்து அதை தியானித்து அப்போஸ்தலர் புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றது போலவே அநேகர் தேவ வார்த்தையினால் கட்டப்படுகின்றார்கள். நீங்களும் அதில் போய் கலந்து கொள்வது மிக அவசியம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த மனதில் ஏற்படக்கூடிய சிந்தனைகள் மூலமாக தான் அவனுடைய வாழ்க்கையை நடப்பிக்கின்றான். சாத்தானுக்கு இது நன்கு அறிந்திருக்கின்றான். ஆகையால் நம்முடைய சிந்தனைகளை எப்படியாவது அவன் தாக்கணும், நம்முடைய சிந்தனைகளை எப்படியாவது திருப்பணும் என்று ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட அவன் யுத்தம் செய்யும் பொழுது அந்த யுத்தத்தின் நான் சொல்லுவேன் ஒரு 90% எல்லாம் இங்கே தான் நடக்கின்றது. அநேகருடைய அனுதின வாழ்க்கையில இந்த போராட்டங்கள் என்று வரும் பொழுது, சாத்தான் சோதனைகளை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வரும் பொழுது, அவன் நமக்கு எதிராக அவன் எழும்பும் பொழுது அவனுடைய யுத்தமும் அவன் நம்மோடு கூட செய்யக்கூடிய போராட்டமும் அநேக நேரங்கள் நம்முடைய சிந்தனைகளோடு தான் அவன் போராடி கொண்டு வருகின்றான். சிந்தனைகளை எப்படியாவது தாக்கணும், சிந்தனைகளை எப்படியாவது மாற்றணும் என்று அந்த சிந்தனைகளுக்கு செல்வாக்கு அவன் செய்து எப்படியாவது நம்மை விழுக செய்யணும், நம்மளுடைய சாட்சியை இழக்க செய்யணும், விசுவாசத்தை இழக்க செய்யணும் என்று ஒவ்வொரு நாளும் சத்ரு நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து அவர் போதிக்கும் பொழுது ஒவ்வொரு குறிப்பான இந்த ஆயுதத்தை குறித்து பேசும் பொழுது அதனுடைய முக்கியத்துவத்தையும் அவர் சொல்லுகின்றார். ஆவிக்குரிய முக்கியத்துவத்தை அவர் சொல்லுகின்றார். இந்த கச்சையை குறித்து பேசும் பொழுது அது சத்தியம் என்று சொல்கின்றார். இந்த மார்பு கவசத்தை குறித்து பேசும் பொழுது அது நீதி என்று அதை அழைக்கின்றார். நீங்கள் காலுக்கு போடக்கூடிய பாத ரட்சையை குறித்து பேசும் பொழுது ரட்சிப்பின் மூலமாக வரக்கூடிய சமாதானம் என்று சொல்றாரு. இந்த கேடகத்தை பிடிக்கும் பொழுது விசுவாசம் என்று சொல்றாரு. தலை சீராவை குறித்து பேசும் பொழுது இரட்சண்யம் என்று வார்த்தையை அவர் பயன்படுத்துகின்றார். ரட்சிப்பு. இந்த சிந்தனைகள் மிக அவசியம். தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனைகளை குறித்து நாம் நன்கு அறிந்திருப்பது, அதை கட்டுப்பாட்டிற்குள் வைப்பது மிக அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதும் பொழுது ஒரு தேவ பிள்ளையுடைய மனதிற்கும் தேவனை அறியாதவருடைய மனதிற்கும் வித்தியாசத்தை மிக அழகாக தெளிவுபடுத்தி நமக்கு போதிக்கின்றார். வாசிங்களேன், எபேசியர் 4 17 18 அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வித்தியாசத்தை அவர் நமக்கு காமிக்கின்றார். தேவனை விசுவாசிக்கின்றவர்களுக்கும் தேவனை விசுவாசியாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்கின்றார். வாசிங்களேன். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல, மற்ற புறஜாதிகள் தங்களுடைய வீணான சிந்தனைகள் போல நடக்கின்றது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, அவருடைய புத்தியில அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனை அந்நியராயிருந்து சொல்றாரு. அவருடைய மனது இருள் நிறைந்திருக்கின்றது, அவருடைய சிந்தனைகள் எல்லாம் இருள் நிறைந்த சிந்தனைகளாக இருக்கின்றது என்று அப்போஸ்தலன் பவுல் எச்சரிக்கின்றார். தேவனை அறியாமல் இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் அவரிடத்திலிருந்து தூரமாக இருக்கின்றது, நம்முடைய சிந்தனைகள் இருள் நிறைந்திருக்கின்றது, நமக்குள் ஒரு ஜீவன் இல்லை. ஆனால் தேவனை அறிந்திருக்கின்றவர்கள் தங்களுடைய சிந்தனைகளுக்குள் ஒரு ஜீவன் இருக்கின்றது,
தங்களுடைய சிந்தனைகளுக்குள் ஒரு நம்பிக்கை உண்டு. அவருடைய சிந்தனைக்குள் ஒரு வெளிச்சம் இருக்கின்றது. இதுதான் வித்தியாசம். பவுல் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவிடத்தில் வந்த பின்பதாக உங்களுடைய சிந்தனைகள் மாறணும். நீங்கள் யோசிக்கின்ற இந்த யோசனைகள் மாறணும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடக்கும் பொழுது இனியும் நீங்கள் இருளில் நடப்பதில்லை, ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலையில் நீங்கள் இருப்பதில்லை. கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது தேவ பிள்ளைகளுடைய மனது வெளிச்சத்தால் நிரப்பப்பட்டிருக்கின்றது, நம்பிக்கையால் நிரப்பப்பட்டிருக்கின்றது, விசுவாசத்தால் நிரப்பப்பட்டிருக்கின்றதுதான் தேவ வார்த்தை நமக்கு போதிக்கின்றது. அது மாத்திரமில்லை, அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கர், இதையும் வாசிங்களேன், 1 தெசலோனிக்கர் 5 அதிகாரத்தில் மீண்டும் இந்த இரட்சண்யம் என்றும் தலை சீராவை குறித்து அவர் பேசும் பொழுது 5 அதிகாரம் 8வது வசனத்தில் மீண்டும் இதை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும், விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும், ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்று தலைசீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம், தரித்து கொண்டிருக்க கடவோம் என்று சொல்றார். அவர் சொல்றாரு, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீரா. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, ரட்சிப்பின் மூலமாக வரக்கூடிய நம்பிக்கை. அதான் அவர் சொல்றார். ஒரு தேவ பிள்ளை இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அப்படின்னா கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் அறிக்கை செய்து தேவ பிள்ளையாக நாம் மாறும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அதில் என்ன நடைபெறுகின்றது என்றால் ஒரு நம்பிக்கை தரப்படுகின்றது. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நித்திய நம்பிக்கை இந்த ரட்சிப்பின் மூலமாக தரப்படுகின்றது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே நமக்கு போதிக்கின்றார். அவர் அதோடு கூட நிறுத்தல. நீங்க அதற்கு பின்பதாக இருக்கக்கூடிய அடுத்த 2 வசனங்களை கவனித்தீங்கன்னா, இந்த ரட்சிப்பின் மூலமாக வரக்கூடிய நம்பிக்கை இன்னும் அதிகம் விவரிக்கிறார். வாசிங்களேன். தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல், தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பு அடையணும் என்று நியமித்திருக்கின்றார். நாம் விழித்திருந்தவர்கள் ஆனாலும் நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும் தம்மோடனே நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. பவுல் சொல்றாருங்க, இந்த ரட்சிப்பு, இரட்சண்யம் என்னும் தலை சீராவை நாம் அணிந்து கொள்வதற்கு காரணம் என்னன்னா, இது நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய ரட்சிப்பா இருக்கின்றபடியால் அதை நம்ம அணிந்து கொள்றோம். அப்படின்னா இன்னைக்கு சொன்ன மாதிரி சாத்தான் நம்மோடு கூட போராடும் பொழுது அவன் அநேக நேரத்தில் எதை தாக்குகின்றான் என்றால் நம்முடைய சிந்தனைகளை தாக்குகின்றான். நம்முடைய சிந்தனைகளை தாக்கி நமக்குள் இந்த தாக்கத்தின் மூலமாக என்ன ஏற்படுத்த விரும்புகின்றான் என்றால் சோர்வை ஏற்படுத்த விரும்புகிறான். சோர்ந்து போகணும், மனசோர்வு நமக்குள் வரணும். இந்த யுத்தத்தில் அவனுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கம், அனுதினமும் நம்மை எதிர்த்து நிற்கும் பொழுது நமக்குள் சோர்வை உண்டாக்கி நாம் யுத்தத்தில் எந்த விதத்திலும் ஈடுபட முடியாதபடி நமக்குள் சோர்வை ஏற்படுத்தினான் என்றால் அவன் ஏற்கனவே ஜெயிச்சிட்டான். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனைகளை தாக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களுடைய குடும்பத்தை குறித்து யோசிக்கக்கூடிய ஒரு சிந்தனை, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்கக்கூடிய சிந்தனை, உங்களுடைய வியாபாரத்தை குறித்து யோசிக்கக்கூடிய சிந்தனை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து யோசிக்கக்கூடிய சிந்தனை, ஏதோ ஒரு விதத்துல இந்த சிந்தனையை அவன் தாக்கி உங்களுக்குள் சோர்வை ஏற்படுத்தி, அப்படின்னா உங்களால முடியாது, உங்களால் இப்படி நடக்க முடியாது, உங்களால் பரிசுத்தமாக இருக்க முடியாது, உங்களால் இந்த சோதனையை மேற்கொள்ள முடியாது, நீங்கள் வியாபாரத்தில் என்றைக்கும் நீங்கள் செழிப்படைய மாட்டீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் அமையாது, உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும், அதிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியாது, உங்களுக்கு குழந்தை பிறக்காது, உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதும் ஒரு தோல்வி இருக்கு, ஒரு சாபம் இருக்கும் என்று இப்படிப்பட்ட பொய்யான காரியங்களை நம்முடைய சிந்தனையில் அவன் விதைத்து அதை நம்பும்படியாக அவன் செயல்பட்டு அதன் மூலமாக உங்களுக்குள் இருக்கின்ற இந்த பலனை எப்படி அதை எடுக்க பார்க்க. ஒவ்வொரு நாளும்
இந்த சிந்தனைகள் மூலமாக தான் இந்த சிந்தனைகள் பல விதத்தில் அவன் பயன்படுத்துறான். அப்படின்னா இச்சையின் சிந்தனையை சிலருக்கு கொடுக்குறான், சிலருக்கு சோர்வின் சிந்தனையை கொடுக்குறான், சிலருக்கு பயத்தின் சிந்தனையை கொடுக்குறான், சிலருக்கு ஒரு பதற்றத்தின் சிந்தனை கொடுக்குறான். பல விதங்களில் இப்படிப்பட்ட சிந்தனைகளை நமக்குள் விதைத்து நம்மை எப்படியாவது சோர்வடைய வைத்து நாம் எழும்ப முடியாதபடி நம்மை அவன் உட்கார வைக்கிறான். இன்றைக்கு காலையில் கூட இந்த ஆராதனையில் உட்கார்ந்து இருக்கிற அநேகருக்கு இந்த போராட்டத்தை இப்ப நீங்க போராடி கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க வரும்பொழுது கூட, சபைக்கு வரும்பொழுது கூட உங்களுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரத்தை வைத்து, உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நடக்காத காரியங்களை குறித்து ஒரு கவலை, இன்னும் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காரியம் இன்னும் வாய்க்கலையே என்ற அந்த ஒரு பாரத்தை உங்க மேல வைத்து, எப்படியாவது நீங்க அதை விட்டுருங்க, இனி அதுக்கு முயற்சி எடுக்காதீங்க, இனி ஜெபிக்கிறதுல அதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று இப்படிப்பட்ட சிந்தனைகளை தாக்கி அவன் நமக்குள் சோர்வையும் தோல்வியும் கொண்டு வர அவன் பிரயாசப்படுகின்றான். ஆனால் தேவன் நல்லவர். தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது 2 திமோத்தி 1:7, நமக்கு ஒரு பயமுள்ள ஆவியை தராமல் என்ன தந்திருக்கிறாருங்க? பலமும் அன்பும், பலனும் அன்பும் தெளிந்த புத்தியின் ஆவியும் தேவன் நமக்கு தந்திருக்கிறான்னு தேவ வார்த்தை சொல்லுங்க. அப்படின்னா அவன் கொண்டு வரக்கூடிய இந்த சிந்தனைகள் மூலமாக நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க, தோற்று போயிடாதீங்க. இதுக்கு தான் பவுல் சொல்றாரு, இந்த இரட்சண்யம் என்ற தலை சீராவை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றார். இந்த இரட்சண்யம் என்ற தலை சீராவுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, இது ரட்சிப்பின் நம்பிக்கையாக இருக்கின்றது. இந்த நம்பிக்கை ரொம்ப அவசியங்க. நம்பிக்கை இல்லைன்னா எல்லாம் வீண். நம்பிக்கை இருந்ததுன்னா எதை வேணாலும் தாங்கிக்கலாம். நம்பிக்கை இருந்ததுன்னா எது வேணாலும் நம்ம எதன் மூலமாக வேணா கடந்து போகலாம். நம்பிக்கை இல்லைன்னா எல்லாமே கடினம். ஆனால் நம்பிக்கை இருந்ததுன்னா எது வேணாலும் நம்ம தாண்டி போகலாம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வெளியேறப்பெற்ற இந்த சர்வாயுத வர்க்கத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயுதம் என்னன்னா, அவங்க அணிந்து கொள்ளக்கூடிய இந்த இரட்சண்யம் என்றும் தலை சீர். அப்படின்னா இது ஒரு நம்பிக்கை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை. என்ன நம்பிக்கைன்னா, வரக்கூடிய ஒரு காரியத்தை தேவன் நமக்கு ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதுதாங்க நம்பிக்கை, அதுதான் ரட்சிப்பின் நம்பிக்கை. எவ்வளவு பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு கதை புக்கை எடுத்து வாசிக்கும் பொழுது சில நேரத்தில் அந்த முதல் அத்தியாயத்தை படிச்சுட்டு உடனே கடைசி படிச்சிட்டிங்கன்னா முழு கதை தெரிஞ்சிருச்சு. முதல் அத்தியாயத்திலிருந்தும் கடைசி அத்தியாயத்து வரைக்கும் நடுவில் என்ன நடந்தாலும், என்ன குழப்பம் வந்தாலும் பிரச்சனையே இல்லை. ஏங்க, எல்லாம் எப்படி முடியுதுன்னு படிச்சிட்டிங்க. எல்லாம் எப்படி முடியுதுன்னு படிச்சிட்டனால நடுவில் எல்லாம் இடிந்து விழுந்தாலும், எல்லாம் தோல்வி அடைந்தாலும், அதை படிக்கவே உங்களுக்கு என்ன தெரியுங்க? முடிவில் அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் என்று நான் வாசித்துட்டேன். அதனால் இப்போ அவங்களுக்கு என்ன போராட்டம் வந்தாலும் கதை எப்படி முடியுதுன்னு எனக்கு தெரியும். தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இதுதான் செய்திருக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த வாழ்க்கையும் இந்த கதையும் எப்படி முடியும் என்று ஆண்டவர் ஏற்கனவே வெளிப்படுத்திட்டார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது வேதாத்தை திறந்து வெளிப்படுத்தல் புத்தகத்தை வாசித்தா போதும். இதெல்லாம் எப்படி முடியும் என்று ஆண்டவர் ஏற்கனவே வெளிப்படுத்திட்டாரு. அதுதாங்க ரட்சிப்பின் நம்பிக்கை. இந்த ரட்சிப்பின் நம்பிக்கை என்னன்னா, இன்னைக்கு என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் எனக்கு ஏற்கனவே எல்லா காரியங்கள் எப்படி முடியும் என்று நான் அறிந்திருக்கின்றபடியால் இன்றைக்கு என்ன நடந்தாலும் நான் அதை குறித்து பயப்பட மாட்டேன், கலக்கம் அடைய மாட்டேன். ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக முடித்து தரக்கூடிய தேவனாய் இருக்கின்றபடியால் என்னுடைய இரட்சண்யம் என்ற தலை சீராவை நான் போட்டுக்கொண்டு அவன் எனக்கு விரோதமாக எப்படிப்பட்ட சிந்தனைகளை கொண்டு வந்தாலும் அவனை பார்த்து நான் சொல்லுவேன், ஏய், உன்னுடைய முடிவை நான் அறிந்திருக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையின் முடிவு நான் அறிந்திருக்கின்றேன். நான் இப்பொழுது தோல்வியின் நிலையிலிருந்து நான் சண்டை போடல, நான் ஏற்கனவே வெற்றியின் நிலையில் இருந்துதான் உன்னோடு கூட யுத்தம் செய்து கொண்டு இருக்கின்றேன்.
என்னுடைய வெற்றி எனக்காக ஏற்கனவே சிலுவையில் வாங்கப்பட்டிருக்கின்றது. என்னுடைய ஆத்துமாவை ஏற்கனவே விலைக்கிரயம் கொடுத்து இயேசு சிலுவையில் தம்முடைய சொந்த ரத்தத்தினால சம்பாதித்து இருக்கின்றபடியால் இன்றைக்கு நான் உன்னோடு கூட யுத்தம் செய்யும் பொழுது நான் ஒரு தோல்வியின் இடத்திலிருந்து உன்னோடு கூட யுத்தம் செய்யல. எனக்கு ஏற்கனவே வெற்றி தரப்பட்டிருக்கின்றது. ஆகையால் என்னுடைய சண்டையை நான் வைராக்கியத்தோடு கூட நான் இந்த நல்ல போராட்டத்தை போராடுவேன். ஏனென்றால் எனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வெளியேறப்பட்ட கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கையா. அதுதான் பவுல் சொல்றார். ஒவ்வொரு தேவ புள்ளியும் இந்த சர்வாயுத வர்க்கத்தை போடும் பொழுது இந்த ரட்சண்யம் என்ற தலை சிராவை போட மறந்துடாதீங்க. ஏன்னா அவன் அனுதினமும் உங்களை அவன் எதிர்த்து வரும் பொழுது உங்களுடைய சிந்தனையை அவன் எப்படியாவது தாக்கி நீங்கள் எழும்பி சண்டை போடக்கூடாது என்று அவன் எவ்வளவோ முயற்சி பண்றான். தான் பவுல் சொல்றாரு, இந்த சத்தியம் என்றும் கச்சையை போட்டுக்கோங்க, நீதியின் மார்க்க வசத்தை அணிந்து கொள்ளுங்க, உங்களுடைய சமாதானத்தின் இந்த சுவிசேஷத்தின் மூலமாக வரக்கூடிய சமாதானத்தின் பாதரட்சியை போட்டுக்கொள்ளுங்க, இந்த விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்க. இதற்கு பின்பதாக நீங்கள் இந்த ரட்சண்யம் என்று தலை சிராவை போட்ட பின்பதாக நீங்கள் இதெல்லாம் செய்துட்டீங்கன்னா அவனுக்கு தெரியும், அவனுக்கு நம்பிக்கையே இல்லை, உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது. அதனால தான் அவன் அவ்வளோ தூரம் உங்களை எழும்பக்கூடாதபடி சிந்தனைகளை உங்களுக்குள் போட்டு நீங்கள் எழும்பி அவனோடு கூட போராடிடக்கூடாது. நீங்கள் அந்த சர்வாயுத வர்க்கத்தை அணிந்திடக்கூடாது. அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்து எல்லாம் போயிடுச்சு என்று ஒரு தோல்வியின் இடத்தில் அநேக தேவ பிள்ளைகளை இன்றைக்கு அமர செய்து வைத்திருக்கிறான். ஆனால் உங்களை நான் பார்த்து சொல்றேன், நீங்கள் தோல்விக்காக அழைக்கப்படலை, ஏற்கனவே உங்களுக்காக வெற்றி நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்களும் நானும் யுத்தம் செய்யும் பொழுது தோல்வியிலிருந்து யுத்தம் செய்யலையா, நமக்காக ஏற்கனவே வெற்றி சிறந்த இயேசுவின் நாமத்திலிருந்து நாம் இன்றைக்கு நீங்களும் நானும் நிற்கிறோம். இந்த ரட்சண்யம், ரட்சிப்பின் மூலமாக வரக்கூடிய நம்பிக்கை, ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை ஞாபகப்படுத்திக்கிறோம். அதன் மூலமாக என்ன நம்பிக்கை வருதுங்க? நான் சொல்லுவேன், என்ன நம்பிக்கைனா, ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பின் தலை சிராவை நான் போடும் பொழுது எனக்கு தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கின்றார் ஒரு நம்பிக்கை இருக்கு. பவுல் அழகாக எழுதுறாரு, இதை வாசிங்களேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்களேன். அதுவும் அல்லாமல் ஆவின் முதல் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள் தவிக்கின்றோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருவதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். சொல்றாரு, காணக்கூடியதை யாரும் நம்பணும்னு அவசியம் இல்லை. என்னங்க, காணக்கூடியதை யாரும் நம்பணும்னு அவசியம். ஏன்னா நீங்க பார்க்கலாம். ஆனா நீங்களும் நானும் தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கிறோங்க? விசுவாசத்தில் நடக்கிறோம். அப்படின்னா பவுல் சொல்றாரு, நமக்கு வாக்கு பண்ணி இருக்கப்பட்டிருக்கின்ற இந்த ரட்சிப்பு அது இன்னும் காணப்படலை. ஆனால் அதற்காக பொறுமையோடு கூட, ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது, பொறுமையோடு கூட தைரியத்தோடு கூட சொல்றாரு. ஸோ யூ வில் வெயிட் பேஷண்ட்லி அண்ட் கான்ஃபிடென்ட்லின்றார். அப்படின்னா நீங்களும் நானும் இப்போ அந்த தமிழில் என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுதுன்னு எனக்கு தெரியல, ஆங்கிலத்தில் இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, ஆங்கிலத்தில் groan, we are groaning என்று சொல்லப்படுது. we are groaning. அதுவும் இல்லாமல் ஆவின் முதல் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள் தவிக்கிறோம். சரி, நமக்குள் என்ன பண்றோங்க? தவிக்கிறோம். ஆங்கிலத்தில் we groan. அப்படின்னா இந்த groanன்றது சில பேர் வயசாக உட்காரும் அப்படின்னு உட்காருவாங்க, எந்திரிக்கும் அப்படின்னு எந்திரிப்பாங்க. அதான் பவுல் சொல்றாரு. அப்படின்னா தேவ பிள்ளைகள் சில நேரத்தில் புலம்புறோம், ஐயோ பாவா, எப்போ ஆண்டவரே விடுதலை, ஐயோ எப்போ ஆண்டவரே எனக்கு வெற்றி. ஸோ பவுலுடைய வார்த்தையின்படி இந்த புலம்புறது ஒன்றும் தப்பில்லை. பக்கத்தில் பாசங்க புலம்புங்க, கொஞ்சம் புலம்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் புலம்புறது யார் இடத்துல புலம்பணுங்க? அவர் இடத்துல தான் புலம்பணும்.
உங்கள் பொண்டாட்டிகிட்ட புலம்பக்கூடாது. அதனால தான் அவங்க உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. புருஷனை பார்த்து ஒவ்வொருத்தரையும் புலம்பிகிட்டே இருந்தீங்கன்னா அதிலிருந்து பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் சொல்கிறாரு, நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கும். என்னங்க எதிர்பார்ப்பு? நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கின்ற இந்த வாக்கு தத்துவத்திற்காக நம்பிக்கையோடு கூட தைரியத்தோடு கூட நம்ம காத்து கொண்டு இருக்கின்றோம். அதனால இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இப்பொழுது நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற என்ன ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், அது எப்படி ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை போல காணப்பட்டாலும், நீங்க செய்ய வேண்டியது இந்த இரட்சண்யம் என்றும் தலைசிராவை போட்டுக்கொண்டு அதன் மூலமாக உங்களுடைய சிந்தனைகள் தேவ வார்த்தையின் மூலமாக புதுப்பிக்கப்பட்டு நீங்கள் சிந்திக்கும் பொழுது சாவுக்கு ஏதுவாக சிந்திக்காமல் ஜீவனுக்கு ஏதுவாக, நம்பிக்கைக்கு ஏதுவாக, தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், தேவன் எனக்கு வாசலை திறப்பார், தேவன் எனக்கு வெற்றியை தருவார், தேவன் என் திருமணத்தை தேவன் நடத்தி வைப்பார், தேவன் எனக்கு பிள்ளையை தருவார் என்று இந்த இரட்சண்யம் என்றும் தலைசீராவை போடும் பொழுது ஒரு நம்பிக்கை வருகின்றது. அந்த நம்பிக்கை பிடித்துக் கொள்றோம், உறுதியா பிடித்துக் கொள்றோம். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கின்றபடியால், அவர் சொன்னதை செய்கின்றபடியால் அந்த இரட்சண்யம் என்றும் தலைசீராவை நான் ஒவ்வொரு நாளும் போட்டுப்பேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவன் எனக்கு விரோதமாக எழும்பி இது நடக்காது, அது செய்ய முடியாது, இது தோல்வியில முடியும் சொல்லும் பொழுது நான் எழும்பி நின்று நான் சொல்லுவேன், எதை துவங்கினாரோ அதை முடிக்க தேவன் வல்லவராய் இருக்கின்றார். என்னை குறித்து தேவன் நல்ல சிந்தனைகளை வைத்திருக்கின்றார். நன்மைக்கு ஏதுவாக எல்லாவற்றையும் முடிக்க தேவன் வல்லவராய் இருக்கின்றபடியா என்னுடைய நம்பிக்கை என்னுடைய பலத்தின் மேல் அல்ல, என்னுடைய குடும்பத்தின் மேல் அல்ல, என்னுடைய நம்பிக்கை என்னுடைய தேவனாகிய கர்த்தர் மேல் இருக்கின்றபடியா நான் அசைக்கப்பட மாட்டேன், நான் உறுதியாய் நிற்பேன். என்னுடைய இரட்சண்யம் என்றும் தலைசீராய் போட்டுக்கொண்டு எரேமியா 29:11 படி எனக்கு ஏதுவான ஒரு முடிவை தேவன் தர வல்லவர். 1 கொரிந்தியர் 2:9 படி இன்னும் கண்கள் காணவில்லை, காது கேட்கவில்லை, தேவனை நேசிக்கின்றவர்களுக்கு அவர் வைத்திருக்கின்ற அற்புத நோக்கங்கள் அநேகம் உண்டு. ஒவ்வொரு நாளும் இதை போட்டுக்கோங்க. அதுதான் தேவ வார்த்தை சொல்லுங்க. இந்த சர்வாயுத வர்க்கத்தை அனுதினமும் தேவ பிள்ளைகள் தரித்துக் கொள்றோம். இந்த வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்யணும். இந்த நம்பிக்கையை நாம் உறுதியாக பிடித்து கொள்ளும் பொழுது நம்ம சொல்றோம், ரோமர் 8:28 படி சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக தமிழ் அன்பு கூறுகின்றவர்களுக்காக தேவன் ஏற்படுத்தி நிறுத்துவார். அதனால் நான் போட்டுக்கிறேன் ஐயா, என்னுடைய இரட்சண்யம் என்றும் தலைசீராவை போட்டுக்கிறேன். தேவனுடைய வார்த்தையில் 1 கொரிந்தியர் 10:13 சொல்லப்பட்டிருக்கின்றபடியே என்னுடைய திராணிக்கு மிஞ்சி என்னை சோதிக்க தேவன் அனுமதி தர மாட்டாரு. அந்த சோதனை வரும் பொழுதும் தப்பிக்கிறதுக்கு தேவன் ஏற்கனவே எனக்கு ஒரு வழியை ஏற்படுத்திக்கிறார். நான் போட்டுக்கிறேன். என் நம்பிக்கை எனக்கு விரோதமாக சோதனை வந்தாலும், எனக்கு விரோதமாக போராட்டம் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், நான் தோற்று போக மாட்டேன். ஏன்னா என்னுடைய திராணிக்கு மிஞ்சி தேவன் எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டாரு. அப்படி வந்தாலும் தப்பிக்க எனக்கு ஒரு வழி கொடுத்திருப்பாரு. ஆகையால் நான் தைரியமாக நான் பூந்து போவேன் அதுக்குள்ள. அந்த இரட்சண்யம் என்றும் தலைசீரா நான் ஏன் போடுறேன்னா, 1 யோவான் 1:9 படி நான் தவறும் பொழுது, பாவம் செய்யும் பொழுதும் அவரிடத்துல ஓடி வந்து என் பாவங்களை நான் அறிக்கை செய்யும் பொழுது அவர் என்னை மீண்டும் மன்னித்து, என்னை மீண்டும் தேவன் பழைய ஸ்தானத்தில் என்னை நிறுத்தி வைத்து தேவனுடைய நீதியை எனக்கு அவர் மீண்டும் எனக்கு தருவார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு ஐயா. ஏங்க நான் தலைசீரா ஒவ்வொரு நாளும் போடுறேன்? என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, ரோமர் 8:34 படி, எபிரேயர் 7:25 படி இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் இப்பொழுதும் அமர்ந்து கொண்டு என்னுடைய பெயரை அவருடைய உதடல் இப்பொழுது அவர் பேசி கொண்டிருக்கின்றார். பிதாவை பார்த்து சொல்றாரு, என் மகன் டெரிக்கு இன்னைக்கு பலத்தை கொடுங்க, என்னுடைய மகனுக்காக நான் என்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறேன், அவனுக்கு பாதுகாப்பை கொடுங்க, அவனுக்கு கிருபையை கொடுங்க என்று இப்பொழுதும் எனக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி கொண்டிருக்கின்றபடியால் நான் வெற்றி தான் என் வாழ்க்கையில் நடக்குமே தவிர தோல்வி இல்லையா. எனக்கு ஏற்கனவே ரட்சிப்பு என்ற நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறனால, பரிசுத்தாவே எனக்கு தரப்பட்டிருக்கின்றபடியால் நான் இன்றைக்கு நம்பிக்கையோடு கூட நடப்பேனே தவிர என்னுடைய நம்பிக்கையை நான் என்றைக்கும் இழக்க மாட்டேன். அந்த நம்பிக்கை வீண் போகாது. தேவன் மேல் நம்பி இருக்கின்றவர்கள் யாரும் என்றைக்கும் என்னைக்கும் எப்பொழுதும் அவர்கள் இன்றைக்கும் அவமானப்பட மாட்டார்கள். தேவனை நம்பி இருக்கின்றவர்களை எப்பொழுதும் தேவன் அற்புதமாக நடத்துவார்.
ஏங்க நான் தலை சீராவை போடுறேன்? தேவனுடைய வார்த்தையின்படி 1 கொரிந்தியர் 15:52, 1 தெசலோனியர் 4:16-17 சொல்லப்பட்டிருக்க தேவ வார்த்தையின்படி சீக்கிரத்தில் ஒரு நாள் வரும், அந்த எக்காலம் ஊதப்படும். அந்த எக்காலம் ஊதப்படும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கின்றோர் மீண்டும் உயிரோடு எழும்புவார்கள். நான் என்னுடைய இரட்சகரை நடுவானத்தில் நான் மீண்டும் சந்திப்பேன். அந்த நாளுக்காக நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய இரட்சணியம் என்றும் அந்த தலை சீராவை போடும் பொழுது யுத்தத்திற்காக நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஏன்னா அந்த யுத்தத்தை தேவன் எனக்கு ஏற்கனவே வெற்றி சிறக்க வைத்திருக்கின்றார். அந்த எக்காலத்தின் சத்தத்திற்காக நான் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கின்றேன். அந்த எக்காலத்தின் சத்தம் ஊதப்படும் பொழுது அவரை நான் முகமுகமாக தரிசித்து அவரோடு கூட நித்தியமாக வாழும்படியாக எனக்கு அந்த கிருபையும் நம்பிக்கையும் தேவன் தந்திருக்கின்றார். ஆகையால் தான் ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா 21:28 ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்களேன், 21:28, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இதெல்லாம் சம்பவிக்க துவங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால், உங்களுடைய மீட்பு சமீபமாய் இருக்கின்றபடி நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். உங்களுடைய தலைகளை உயர்த்துங்கள் என்றார். ஆண்டவர் அந்த அதிகாரம் முழுவதும் கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய அநேக காரியங்களை மிக தெளிவாக விவரிக்கிறாரு. எல்லாம் விவரித்து முடித்த பிறகு அவர் சொல்றாரு, இதெல்லாம் நடக்கும் பொழுது அப்படின்னா உங்களுக்கு விரோதமாக வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது, ஒவ்வொரு நாளும் இந்த பயங்கர கொடூரமான போராட்டத்தை நீங்கள் சந்திக்கும் பொழுது நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா ஒரு காரியத்தை நினைவு கூறணும், என்னுடைய மீட்பு சமீபமாக இருக்கின்றது. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, your salvation draws near என்று சொல்லப்படும். உங்களுடைய ரட்சிப்பு உங்களுக்கு சமீபமாக இருக்கின்றது. ஆகையால் 2 காரியத்தை சொல்றாரு, நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்றார். பார்க்குறவங்களை பார்த்து கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்களேன், நிமிர்ந்து உட்காருங்களேன். சும்மா கூண்டு போட்டு உட்காந்துடாதீங்க, கூண்டு போட்டு நடக்காதீங்க. அவன் உங்கள் மேலே எவ்வளோ பாரத்தை வச்சாலும் நீங்கள் நிமிர்ந்து நில்லுங்கய்யா. ஏன்னா எனக்கு என்னுடைய ரட்சிப்பு சமீபமாக இருக்கின்றது. நான் நிமிர்ந்து மாத்திரம் நிற்பதில்லை, என் தலையை நான் அனாந்து நான் பார்க்க போகிறேன். நான் தலையை கீழே பார்க்க போகிறதில்ல, சுற்றி பார்க்க போகிறதில்ல, என் தலையை அனாந்து பார்க்குறேன். ஏன்? எனக்கு ஒத்தாசை வரக்கூடிய பர்வதத்தை நோக்கி நான் பார்க்கின்றேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் எனக்காக யாவற்றும் ஏற்கனவே செய்து முடித்திருக்கின்றார். ஆகையால் இரட்சண்யம் என்றும் இந்த தலை சீராவை நான் போட்டுக்கொண்டு தோல்வியின் இடத்திலிருந்து நான் போராடல, வெற்றியின் இடத்திலிருந்து நான் போராடுகிறேன். தேவ பிள்ளைகள் தலை நிமிர்ந்து தலைகளை உயர்த்தி நடக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தலைகளை கீழே பார்த்து நடக்க அழைக்கப்படல, குனிந்து நடக்க அழைக்கப்படல. நிமிர்ந்து நில்லுங்கய்யா, நிமிர்ந்து நில்லுங்க. தலைகளை நீங்கள் உயர்த்தி பாருங்க. ஏனென்றால் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை குறித்து தேவன் எழுதியிருக்கின்ற அத்தனை தீர்க்க தரிசன வார்த்தைகளை தேவன் நிச்சயமாக நிறைவேற்றியே தீர்ப்பாரே தவிர அவர் அனுப்பின வார்த்தை மீண்டும் விருதாவாக திரும்பி வராது. எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றியே தீரும் ஐயா. இரட்சண்யம் என்றும் தலை சீராவை நான் போட்டுப்பேன். கடைசியாக பவுல் சொல்லக்கூடிய இந்த எல்லா போராயுதத்தின் மார்க்கவசத்தில் அநேக வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, ஒரே ஒரு ஆயுதம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு தேவ பிள்ளைக்கு. ஒரே ஒரு ஆயுதம் தான். அவனுக்கு நிறைய ஆயுதங்கள் ஆண்டவர் கொடுக்கல, ஒரே ஒரு ஆயுதம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்னன்னா அந்த ஒரு ஆயுதம் போதும். என்னங்க? அந்த ஒரு ஆயுதம் போதும். அதை வச்சே எல்லாத்தையும் தீர்த்து கட்டிடலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒன்று போதுங்க, நிறையெல்லாம் வேண்டாம். ஏன் குழப்பிட்டு இருக்கணும்? ஒன்று கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். என்ன சொல்றாரு? இந்த சத்தியம் என்றும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், அதை எடுத்துக்கொள்ளுங்கன்றார். சமீபத்தில் ஒரு குத்து சண்டை வீரருடைய வாழ்க்கை வரலாற்றை நான் பார்த்து கொண்டிருந்தேன் ஒரு ப்ரோக்ராமில். உலக பிரசித்தி பெற்ற ஒரு குத்து சண்டை வீரர். அவருடைய ஆரம்ப நாட்களில் அவருடைய பயிற்சியை குறித்து அந்த படக்காட்சியில் காமிச்சு கொண்டிருந்தாங்க. அவர் இந்த குத்து சண்டையில் பயிற்சி பெற்று கொண்டிருந்த பொழுது அவருக்கு 2 முக்கியமான காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. இந்த குத்து சண்டை போடும் பொழுது 2 நிற்கக்கூடிய நிலை இருக்கின்றது என்று கற்றுக் கொடுத்தாங்க. ஒன்று
குத்து வாங்கும் பொழுது எப்படி நிற்கணும், குத்தும் பொழுது எப்படி நிற்கணும்? எப்படிங்க? குத்து வாங்கும் பொழுது எப்படி நிற்கணும், குத்தும் பொழுது எப்படி நிற்கணும்? அவங்க சொன்னாங்க, இது ரொம்ப முக்கியமான அடிப்படையான இந்த பயிற்சியில் இதில் நீங்கள் தேரலைன்னா குத்து சண்டையில் நீங்கள் என்றைக்கும் வெற்றி சிறக்க முடியாது. அப்படின்னா குத்து வாங்கும் பொழுது நிற்கக்கூடிய அந்த நிலை, கால்களை விரித்து உங்களுடைய அந்த நிற்கக்கூடிய அந்த நிலையை உறுதியாக நிற்கணுமா. அப்படின்னா அவன் குத்தும் பொழுது அந்த குத்த வாங்கினாலும் உங்களுடைய அந்த நிலை அசைக்கப்படாமல் விழுகாமல் நிற்கணும். ஸோ அவங்க கற்றுக் கொடுக்கும் பொழுது நீங்கள் குத்து வாங்கின நேரத்தில் உங்களுடைய கால்களை விரித்து இப்படி 2 கிளவுஸ் இப்படி வச்சுக்கிட்டு குத்து வாங்குங்க. இப்படி குத்துவாங்க. அவன் குத்தும் பொழுது இப்படி வைக்கிறீங்க, இப்படி வைக்கிறீங்க. ஒவ்வொரு முறை குத்து வாங்கும் பொழுது இப்படி கைகளை வச்சு நீங்கள் அதை தடுத்து கொண்டே இருக்கிறீங்க இந்த குத்து வாங்கும் பொழுது. ஆனால் மிக முக்கியமானது, இப்படி நின்று குத்து வாங்க முடியாது. இப்படி நின்று குத்து வாங்கினீங்கன்னா ஒரே கீழே விழுக்க வச்சுருவோம். ஏன் கால் ஒன்றும் அங்கே சரியாக நிற்கலை. அதனால தான் பவுல் இங்கே கிறிஸ்துவ போர் வீரருக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது பல முறை நிற்கிறத பற்றி சொல்றார். நில்லு, நல்லா நில்லு, நல்லா நில்லு, ஸ்டாண்ட் தேர்ஃபோர் என்று சொல்றார். அப்படின்னா அவர் இதை குறித்து சொல்றார். இந்த குத்து வாங்கும் பொழுது நல்லா நிற்கணும். அப்புறம் கொஞ்சம் குத்து வாங்கின பிறகு இந்த சண்டையில் 2வது பகுதி வருது பாருங்களேன். குத்த ஆரம்பிக்கும், குத்து கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போதான் பிரதர்ஸ்லாம் பார்த்தா, ஆமாம் பாஸ் சொல்லுங்க, அது சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. அந்த குத்து கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்ணுறோன்னா, ஒரு படி முன்னாடி வைக்கிறோம், ஒரு கால் பின்னாடி, ஒரு கால் முன்னாடி. ஸோ இப்போ என்னன்னா, நம்மளுடைய நிற்கக்கூடிய நிலை எதிர்நோக்கி நிற்கக்கூடிய நிலை. அப்படின்னா பாய்ந்து உள்ள ஊடுருவி பாயக்கூடிய ஒரு நிலையில் நிற்கும். இது 2மே அந்த சண்டை நேரத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். சில நேரத்தில் 2ஆ நிற்கணும், ஒரு நேரத்தில் முன்னாடி வரணும், பின்னாடி வரணும், முன்னாடி வரணும், பின்னாடி வரணும். இந்த குத்து சண்டையில் அவனுக்கு பயிற்சி கொடுக்கும் பொழுது இந்த ஃபுட் மூவ்மெண்ட், இந்த காலை நகர்த்துறதுல ஒரு பெரிய பயிற்சி, எப்படி நிற்கணும்னு சொல்லி. இந்த பட்டயத்தை கூட 2 விதத்தில் பயன்படுத்துகிறோம். இந்த பட்டயத்தை ஒரு விதம் என்னன்னா, நம்மளை காத்துக்கொள்ளும். அந்த பட்டயத்தை வைத்து அவன் அதை உருவும் பொழுது, நமக்குள்ள நம்மை நோக்கி உருவும் பொழுது இந்த பட்டயத்தையும் இந்த விசுவாசத்தின் கேடகத்தையும் வைத்து அவன் அந்த பட்டயத்தை வைத்து அடிக்கிறான் பாருங்க, டிங் டிங் டிங்னு. அவன் அடிக்கும் பொழுது அந்த பட்டயத்தை வச்சு தடுக்கும். அங்க தடுக்கும் பொழுது நம்ம நிற்கிற நிலை உறுதியாக நிற்கும், விழுகாம நிற்கணும். 2 இடத்துல இந்த உறுதியாய் நிற்கும் பொழுது, இதனால தான் பவுல் சொல்றாரு. ஏன்னா அவர் இந்த ஆயுதத்தில் ஒவ்வொரு ஆயுதத்திற்கும் ஆவிக்குரிய ஒரு ஒப்பந்தத்தை தருகின்றார், அதை ஒப்பிட்டு காமிக்கிறார். ஸோ இந்த பட்டயத்தை குறித்து பேசும் பொழுது ஆவியின் பட்டயம் மாத்திரமில்லை, ஆவியின் வசனத்தின் பட்டயம் என்று சொல்றேன், தேவ வசனம். அப்படின்னா இந்த தேவ வசனம் அதுதான் நமக்கு நிற்கக்கூடிய, நிலையாக நிற்கக்கூடிய அஸ்திபாரமாக இருக்கு. இதை நம்ம சரியா கற்றுக்கலன்னா நிற்க முடியாதுங்க. தேவ வார்த்தைய தேவ பிள்ளைகள் படித்து குடிச்சு கரைச்சு அவங்களுக்குள்ள அந்த வார்த்தை விதையாக விதைக்கப்படலைன்னா அந்த சண்டை வரும்பொழுது உங்களுக்காக சப்ஸ்டிட்யூட் கூப்பிட முடியாது. சாத்தான் உங்களுக்கு விரோதமாக வரும் பொழுது உங்க அப்பா உங்களுக்காக சண்டை போட முடியாது, உங்க தாத்தா உங்களுக்காக சண்டை போட முடியாது. மற்றவருடைய விசுவாசத்தை சார்ந்து நீங்கள் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் வெற்றி சிறக்க முடியாது. அந்த யுத்தம் உங்களை நோக்கி வரும்பொழுது நீங்கள் தேவ வார்த்தையின் மேல் நிற்கிறீங்களா, நீங்கள் தேவ வார்த்தையை அறிந்திருக்கின்றீர்களா, தேவ வார்த்தை உங்களுக்குள்ள அது பதிக்கப்பட்டிருக்கா, தேவ வார்த்தை உங்களுக்கு ஒரு அஸ்திபாரமா இருக்கின்றதா, தேவ வார்த்தையின் மேல் உங்க வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கா. அதுதாங்க அந்த உங்களை எதிர்நோக்கி வரக்கூடிய போராட்டத்தில் நீங்கள் இந்த ஆவிக்குரிய பட்டயத்தை நீங்கள் வைக்கும் பொழுது உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். ஆனால் இது திரும்பி இதை பற்றி இன்னொரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த எதிர்நோக்கிறத பற்றி நம்ம பேச விரும்புகிறேன். ஸோ இந்த தேவ வார்த்தையில் நம்ம வளர்ந்துட்டோன்னு வைங்களேன்,
தேவ வார்த்தையில கட்டப்பட்டுட்டோன்னு வைங்களேன், தேவ வார்த்தையில ஒரு தேவ பிள்ளை உறுதியாக அவருடைய அஸ்திவாரம் இருக்குன்னு வைங்களேன், அப்பொழுது இந்த சண்டையின் 2வது பகுதிக்குள்ள வர ஆரம்பிக்கும். இன்னும் அநேகர் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை இன்னும் நம்ம தேரல. அதனாலதான் இன்னும் அந்த செகண்ட் பார்ட்டுக்கு இன்னும் வராமல் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்களும் நானும் நல்ல சிறப்பாக அதுல தேர்ச்சி அடைஞ்சிட்டோம்னா, 2வது பார்ட் என்னன்னா, தேவ பிள்ளைகள் சத்ருவின் பாளையத்திற்குள் போய் இந்த ஆவியின் தேவ வசனத்தின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு சத்ரு யாரெல்லாம் சங்கிலியில் வைத்திருக்கின்றானோ அந்த பிடியில் இருக்கக்கூடியவர்களை விடுதலை ஆக்கும்படியாக தேவன் போர் வீரர்களை எழுப்ப தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கின்றார். ஐயா, நீங்களும் நானும் வேத வசனத்தில் தேறி இந்த தற்காக்கக்கூடிய நிலையில் நாங்கள் பரீட்சையில் நம்ம தேறிட்டோம்னா, ஆண்டவர் சொல்ற அடுத்தது கால் எடுத்து வை, சத்ருவின் பாளையத்திற்குள் கால் எடுத்து வை. யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றார்களோ இந்த சுவிசேஷத்தை அறிவித்து கட்டப்பட்டவர்களை இயேசு சொன்னார்ல, என் பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கின்றார். எதற்காக? நான் யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றார்களோ, சத்ருவின் அந்தகார கிரியில் இருக்கின்றார்களோ அவர்களை விடுவிக்கும்படியாக வந்தேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளை தேவன் சத்ருவின் பாளையத்திற்குள் போய் இதுவரைக்கும் இருளில் தலைமுறையாக கட்டில் இருக்கின்றவர்களை தேவ ஆவியின் பட்டயத்தினால அவர்களை அவிழ்த்து அவளை இருளின் ராஜ்யத்திலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வர தேவ பிள்ளைகளை அநேகர் தேடிக்கொண்டிருக்கின்றனர். இது சண்டையின் 2வது பகுதி. அதான் கடைசியாக சொல்றாரு. இந்த சர்வாயுத வர்க்கத்தை எல்லாத்தையும் போட்ட பிறகு கடைசியாக அவர் சொல்லக்கூடிய இந்த பட்டயம். ஏன்னா இது எல்லாத்திலும் தேறிட்ட பிறகு இந்த பட்டயத்தை 2 விதத்தில் பயன்படுத்தலாம். ஒன்று, அவன் நமக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தி அதற்கு பின்பதாக ஒரு காலம் முன்னாடி எடுத்து வைத்து, ஏய் சாத்தானே, என்னுடைய குடும்பத்தில் இதுவரைக்கும் அலக்களித்து கொண்டிருக்கிற என்னுடைய சொந்தக்காரங்க இன்றைக்கும் இருள வாழ்ந்து கொண்டிருக்காங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் பொறுத்து இருக்க மாட்டேன். ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கின்றபடியா நான் சேனைக்குள் பாய்வேன். ஐயா, நான் தேவனாக பலனாக தேவன் என் பலனாக இருக்கின்றபடியால யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் இருளில் இன்னும் இருக்கின்றார்களோ அவர்களை விடுதலை ஆக்கும்படியாக தேவன் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கின்றார். வாலிப தம்பி தங்கச்சிகளை பார்த்து சொல்றேன், இன்றைக்கு தேவன் இப்படிப்பட்டவர்களை தேடி கொண்டிருக்கின்றார். இந்தியாவில் இன்னும் சந்திக்கப்படாத லட்சக்கணக்கான ஜனங்கள் இன்னும் இருக்கின்றார்கள். அவர்களை விடுவிக்க தேவ வீரர்கள் தேவையா? தேவ சேனையில தேவ வீரர்கள் தேவை. ஆனா சும்மா போய் நிற்க முடியாது. இந்த தேவ வார்த்தையை அறிந்திருக்கணும், தேவ வார்த்தையில் வளர்ந்திருக்கணும், தேவ வார்த்தையில் கட்டப்பட்டிருந்தனா அப்பொழுது தேவன் உங்களை அழைத்து சத்ருவின் பாளையத்திற்குள் போய் விடுதலை கொண்டு வரும்படியாக தேவன் உங்களை பயன்படுத்துவார். அநேகரை தேவன் தேடிக்கொண்டிருக்கின்றார். இந்தியாவுக்கு இப்படிப்பட்ட போர் வீரர்கள் தேவை. ஐயா, இப்படிப்பட்ட ஒரு சேனை தேவை. பெத்தேல் மாநகர பேராலயத்தில் தேவன் ஒரு சேனையை எழுப்புவாராக. வேத வசனத்தை அறிந்த விசுவாசிகள் எழும்புவார்களாக. இன்னும் மேல் நிலையில வேதத்தை ஞாயிற்றுக்கிழமை வாசிக்கிறதோடு கூட போதுமாய் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வாசித்து அதில் தேறினவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த யுத்தத்தில் அவர்களை பயன்படுத்துகிறார். என்னுடைய பாரதம் தான், ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் எங்களுடைய சபையை சாதாரணமான ஒரு காத்து கொள்ளக்கூடிய சபையாக எங்களை வைக்காதீங்க. ஏதோ இருக்கிற நிலையை நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடிய சபையாக நாங்கள் இருக்கக்கூடாது. எங்களை ஒரு சேனையாக எழுப்புங்க. இந்த பட்டணத்தில் எங்களை ஒரு சேனையாக எழுப்புங்க. ஆண்டவரே, இந்த அந்தகார கிரிகள் இந்த சபையின் பேரை கேட்கும் பொழுது நடுங்கணும். தெரு தெருவாக இது பெத்தேல் மாநகர பேராலய விசுவாசி என்று நரகத்தில் பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தையாய் மாறட்டும். அப்படிப்பட்ட விசுவாசிகளை தேவன் எழுப்புவாராக. நீங்கள் வீதிக்குள் போகும் பொழுது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அசுத்த ஆவிகள் வீடுகளிலிருந்து வெளியே வந்து விழுந்து அவர்கள் விடுதலை பெறக்கூடிய அபிஷேகத்தை தேவன் அநேகர்களுக்கு தந்து அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை தேவன் மூலமாக செய்வாராம். சாதாரணமான சபையாக இருக்கும்படியாக நம்மை அழைக்கலையா? நம்ம சும்மா இப்படியே நின்று அவன் நமக்கு எதிராக வீசக்கூடியதை மொத்தம் நம்ம தடுத்து நிறுத்தினது போதும். இனி நம்ம அடுத்த எல்லைக்கு வரணும், அடுத்த நிலைக்கு வரணும். இந்தியாவின் ரட்சிப்பு நாள் சமீபமாக இருக்கின்றது. இன்னும் கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்னும் தேவனுடைய வார்த்தை இன்னும் கேட்கல, இன்னும் இருளில் இருக்கிறாங்க, இன்னும் ஒரு நித்திய மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்காங்க. தேவ பிள்ளைகளுக்கு இது ஒரு வைராக்கியமாக வரணும். ஆண்டவரே, என்னை எழுப்புங்க, ஆண்டவரே என்னை அனுப்புங்க, இந்த சேனையாக என்னை எழுப்பி
சத்துருன் பாளையத்திற்கு நான் போக விரும்புகிறேன். பவுல் சொல்றாரு, கடைசியாக இந்த பட்டயத்தை எடுத்துக்கோங்க. இதில் இயேசு இடத்திலிருந்து இந்த பட்டயத்தை எப்படி பயன்படுத்தணும் என்று நம்ம அழகாக கற்றுக்கொள்ளலாம். நமக்கு விரோதமாக சாத்தான் போராட்டத்தை கொண்டு வரும் பொழுது, நமக்கு விரோதமாக சோதனைகளை கொண்டு வரும் பொழுது, மத்தேயு 4 அதிகாரத்தில் அநேக உதாரணங்கள் உண்டு. ஆனால் மிக தெளிவான அருமையான ஒரு உதாரணம் இருக்கணும்னா மத்தேயு 4 தான். ஆண்டவர் ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பதாக சாத்தான் வருகின்றான். 3ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு இடத்துல சாத்தான் வந்து இப்படியாக பேசுகிறான். வாசிங்க 4:3. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். சோதனைக்காரன் இயேசு இடத்துல வரும். அவ்வளோ துணிச்சலாம். நீர் தேவகுமாரனானால் இந்த கல்களை பார்த்து பேசுங்க, இது அப்பமாய் மாறட்டும் என்று சொல்றார். இயேசு அதற்கு பிரதியுத்தரமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கு என்று இயேசு சொல்றார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உபாகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து ஏற்கனவே எழுதப்பட்ட வார்த்தையை இயேசு அந்த பட்டயத்தை எடுத்து அவன் சத்ரு அவருக்கு எதிராக வரும் பொழுது அந்த பட்டயத்தை வைத்து அவனுடைய சோதனைகளை தடுத்து நிறுத்துறதை நாம் பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது 5ஆம் வசனம், அடுத்த எல்லை பார்த்தீங்கன்னா வாசிங்களேன். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பருகின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்கள் உம்மை கையில ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். என்ன சொன்னாங்க? எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். என்ன தைரியம் இருக்கும், என்ன துணிச்சல் இருக்கும். வார்த்தையை எழுதினரிடத்திலே போய் எழுதியிருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. அப்படின்னா அவனுக்கு வசனம் நல்லா தெரியும். பரவாயில்ல, நல்ல ஒரு ஆமேன்னு சொன்னார் பிரதர். நமக்கு அவன் மேல் ஜெயங்கொள்ளணும்னா நமக்கும் வசனம் தெரியணும். இல்லைன்னா வசனத்தை வைத்து குழப்பத்தை கொண்டு வருவான். என்னங்க? வசனத்தை வைத்து நீ குழப்பத்தை கொண்டு வருவான். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் தவறான தீர்க்க தரிசனங்களுக்கு விடுகிறாங்கள, சாத்தானுடைய வேலை தான். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அநேக நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த அசுத்த ஆவியினாலும் அவங்க தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த வார்த்தையை சரியா தெரியாதனால, அது எப்படி அபியாசப்படுத்தணும்னு தெரியாதனால, அந்த வார்த்தை யாராவது தவறா பயன்படுத்தும் போது இந்த வார்த்தை தெரியலன்னா விழுந்துடும். ஆண்டவரிடத்திலே வந்து அவன் எவ்வளோ துணிச்சலோடு கூட எழுதியிருக்கேன் என்று ஆண்டவரிடத்துல சொல்றார். ஏனிலும் இப்படி எழுதியிருக்கல வசனத்தில் அப்படின்னு சொல்றாரு. அப்பவும் ஆண்டவர் விடலை. ஆண்டவர் சொல்றாரு 7ஆம் வசனம், அதற்கு இயேசு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்படின்னா ஆண்டவருக்கு வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும் என்று தெரியும். அந்த வார்த்தையை சமநிலையாக பகுத்தறிந்து தேவ வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும் இயேசு அறிந்திருந்தனால, மீண்டும் இந்த இடத்துல அவர் சரியாக வார்த்தையை பயன்படுத்தி உபாகம் 6:16 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை அவனுக்கு சொல்லி, உனக்கு தேவனை சோதிக்க உனக்கு இடம் இல்லை, அதிகாரம் இல்லை என்று அவர் அவனை கடிந்து கொள்றார். 3வது மீண்டும் 8ஆம் வசனம் வாசிங்களேன். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு
அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். மீண்டும் ஆண்டவர் வார்த்தையை பயன்படுத்தி 6ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை 13ஆம் வசனத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தி அவனுடைய 3வது போராட்டத்தையும் ஆண்டவர் அங்கே மேற்கொள்கிறார். அப்படின்னா யோசித்து பாருங்களேன், இயேசு இடத்துல அவன் வந்த பொழுது அவர் சுலபமாக அவனை பார்த்து, ஏய் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா சொல்லியிருந்தா போதும், அங்கே அவன் பவுடரா மாறி இருக்கணும். ஆனால் ஆண்டவர் அவ்வளோ பொறுமையாக வார்த்தைகளை பயன்படுத்தி அவன் கொண்டு வந்த சோதனைகளை மிக அழகாக மேற்கொள்வதற்கு அங்கே வேத வசனம் எழுதியிருக்கின்ற காரணம், நீங்களும் நானும் அதை வாசித்து அதன் மூலமாக நீங்களும் நானும் இப்படிப்பட்ட போராட்டத்தை போராடணுன்றதுக்காக தேவ வார்த்தையில் எழுதப்பட்டது. அப்போ பவுல் சொல்லும் பொழுது இந்த ஆவின் வேத வசனத்தின் பட்டயத்தை எடுக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்த தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்வது அவசியம். தேவ வார்த்தையை அறிந்திருக்கும் பொழுது சாத்தான் நமக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய என்ன ஒரு போராட்டமாக இருந்தாலும், என்ன ஒரு சோதனையாக இருந்தாலும் அதை மேற்கொள்ள தேவன் நமக்கு பலத்தையும் கிருபையும் வெற்றியும் நிச்சயம் தருவார். நீங்கள் தோல்விக்கு அழைக்கப்படலைங்க, ஏற்கனவே வெற்றியின் இடத்திலிருந்து தான் நீங்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் போராடி கொண்டு இருக்கின்றோம். ஏற்கனவே நமக்காக சிலுவை மரத்தில் ஆண்டவர் வெற்றியை தம்முடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால அவர் வாங்கி கொடுத்திருக்கின்றார். கடந்த 5 வாரங்களாக தேவ வார்த்தையிலிருந்து இந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து வாசித்து கொண்டு கடைசியாக இன்னொரு காரியம் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் அதை பார்க்கலாம். ஜெபத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கடைசியாக முடிவாக எழுதுகின்றார். எல்லா ஜெபத்தினாலும் என்று சொல்லுகின்றார். அதனுடைய முக்கியத்துவம் இருக்கின்றது ஆவிக்குரிய போராட்டத்தில். ஆனால் இதுவரைக்கும் நாம் பார்த்த இந்த சர்வாயுத வர்க்கத்தின் அம்சங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். நம்முடைய போராட்டம் ஒரு உண்மையுள்ள ஒரு போராட்டம். நம்முடைய எதிரி ஒரு நிஜமான ஒரு எதிரி. அவனை நீங்கள் அசட்டை பண்ணிடக்கூடாது, அசால்ட்டாக நினைத்தரக்கூடாது. வேத வசனத்தில் அநேக எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தை குறித்து எப்படி தேவ பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கணும் என்று அநேக வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக பிட்டு இந்த சர்வாயுத வர்க்கத்தில் ஒவ்வொரு பொருளையும் அழகாக நமக்கு போதிக்கின்றார். இது அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் போடப்பட வேண்டிய இந்த அணிகளாக இருக்கின்றது. சத்தியம் என்றும் கச்சை, நீதியின் மார்க்கவாசம், சமாதானம் என்ற பாதரட்சை, சுவிசேஷத்தின் மூலமாக வரக்கூடிய பாதரட்சை, விசுவாசத்தின் கேடகத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஆவியின் இரட்சணியம் என்றும் தலை சீராவை போட்டுக்கொண்டு தேவ வார்த்தையாகிய ஆவியின் பட்டயத்தை பிடித்து கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஒவ்வொரு நாளும் யுத்தத்திற்கு ஆயத்தமாய் இருப்போம் என்றால் இன்றைக்கு இந்தியாவின் ரட்சிப்பை நீங்களும் நாடும் காண்போம். தேவன் நம்மை ஒரு சேனையாக எழுப்பி அற்புதங்களை செய்ய தேவன் வல்லவராக இருக்கின்றார். இன்னும் தேவ வார்த்தையை பற்றி அநேக காரியங்கள் சொல்ல நான் எழுதி வைத்திருக்க நேரம் இல்லை, அதை சொல்லும்படியாக நான் எழுப்பி நிற்கலாம். இந்த காலையில் தேவ வார்த்தையில் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, அவனுடைய வார்த்தை அது இருபுறம் கூர்மையான ஒரு பட்டயமாக இருக்கின்றது. மாம்சத்தையும் ஆவியும் அது 2ஆக பிரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு பெந்தேகோஸ்தே நாளில் எழும்பி அவர் முதல் பிரசங்கத்தை செய்த பொழுது சாதாரண மனிதன் தான், சாதாரண வார்த்தைகளை தான் பேசுகிறாரு. ஆனால் அவர் பேசும் பொழுது அந்த தேவ வார்த்தையை பேசினபடியால் அது இருக்குறம் உள்ள கூர்மையான பட்டயமாக இருந்தபடியால் கேட்டுக்கொண்டிருந்தவர்களுடைய இருதயத்தை அது கிழித்ததாம். இந்த இருதயம் கிழிக்கப்பட்ட பொழுது கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் உடனே பேதுருவிடத்தில் கேட்குறாங்க, நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் என்ன செய்யணும் என்று கேட்குறாங்க. அப்படின்னா இதுதான் தேவ வார்த்தையின் வல்லமையா. தேவ வார்த்தையை பேசும் பொழுது பரிசுத்தாவியானவர் அதை பயன்படுத்தி நமக்குள் அறுக்க வேண்டியதை அறுக்கிறாரு, எடுக்க வேண்டியதை எடுத்து நமக்குள்ள ஒரு சிகிச்சையை செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த காலையிலும் பரிசுத்தாவியான அநேகரோடு கூட நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த சிகிச்சையை செய்ய ஆயத்தமாக வந்திருக்கின்றார்.
இன்றைக்கு வெட்ட வேண்டியதை வெட்ட பரிசுத்த ஆவியானவர் அந்த அக்கினியின் பட்டயமாகிய தேவ வார்த்தையோடு கூட இன்றைக்கு நிற்கிறார். இன்றைக்கி சத்ரு உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஒரு பாவத்தை அடிமைதனத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் போட்டு வைத்திருக்கலாம். ஒரு ரகசியமான ஒரு பாவமாக இருக்கலாம், ஒரு பழக்கமாக இருக்கலாம், ஒரு தவறான உறவாக இருக்கலாம், இல்லை தவறான ஒரு காரியத்தை நீங்கள் செய்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு தேவன் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த உருவின பட்டயத்தோடு கூட அதை வெட்டும்படியாக ஆயத்தமாக இந்த காலையில் வந்திருக்கின்றார். நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள ஒரு ஆழமான சிகிச்சை செய்யும்படியாக நான் என்ன உம்மை கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா போதும். அவர் வந்து வெட்ட வேண்டியதை, சுத்திகரிக்க வேண்டியதை, அவர் என்னென்னலாம் செய்யணுமோ செய்யறதுக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறார். ஐயா, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்கும்படியாக பரிசுத்த ஆவியான ஒவ்வொரு நாள் நம்மோடு கூட இடைபடும்படியாக அனுப்பப்பட்டிருக்கின்றார். தேவ வார்த்தை ஞாபகப்படுத்தும்படியாக, சத்தியத்தில் நடத்தும்படியாக. இன்றைக்கு கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆவியானவரே வாங்க வாங்க வாங்க, எங்களுக்குள் உம்முடைய அக்கினி வருவதாக. இன்னைக்கு சுத்திகரிக்கக்கூடிய அக்கினி எங்களுக்குள் வருவதாக. ஆண்டவரே, தேவையில்லாத அந்த கேன்சரை, அந்த பாவமாகிய கேன்சரை நான் சுமந்து கொண்டு போக விரும்பல. அந்த கட்டி என் வாழ்க்கையிலேருந்து இன்னைக்கு அறுக்கப்படட்டும். அந்த கட்டி நம்ம வாழ்க்கையிலேருந்து அறுக்கப்படட்டும். என்னுடைய இருதயம் இன்னைக்கு சுத்திகரிக்கப்படட்டும். என்னுடைய மனது சுத்திகரிக்கப்படட்டும். இன்றைக்கு எங்களை பரிசுத்தமாக்குங்க, எங்களை பரிசுத்தமாக்குங்க. உம்முடைய சேனையாக எழும்பும்படியாக எங்களுடைய சிந்தனைகள் பரிசுத்தப்படுவதாக, எங்களுடைய செய்கைகள் பரிசுத்தப்படுவதாக, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக தேவன் எங்களுடைய விசுவாசிகளை எழுப்புவாராக, எழுப்புவாராக. இந்த காலையில் நாங்கள் எங்களை ஒப்பு விடுகிறோம். ஜெபிங்க, ஒரு நிமிடம் ஜெபிங்க. தேவ பிரசன்னத்தில் நிற்கிறீங்க. ஐயா, இன்னைக்கு காலையில் பரிசுத்தாவே நீங்கள் வந்த வண்ணமாக திரும்பி செல்லணும்னு அவசியம் இல்லை. விடுதலை பெற்றுக்கொண்டு போகலாம். இன்றைக்கு தெய்வீக விடுதலை பெற்றுக்கொண்டு போகலாம். இன்னைக்கு பரிசுத்தாவியான உருவின பட்டயத்தோடு கூட நிற்கிறாரு. எதெல்லாம் சாத்தான் இதுவரைக்கும் சங்கிலியாக உங்கள் மேல கட்டி வைச்சிருக்கிறானோ, எதை வைத்து உங்களை அடிமைதனத்தில் வைத்திருக்கிறானோ, இன்றைக்கு அந்த ஆவியின் பட்டயம், அந்த உருவின பட்டயம் அக்கினியாக இறங்கி வந்து அந்த சங்கிலியை அறுத்து சாத்தானின் அந்தகார கிரிகளை முறிக்கும்படியாக தேவன் இன்றைக்கு இந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கின்றார். கேளுங்க. ஆவியானவரே, என் இருதயத்தில் ஒரு சிகிச்சை செய்யுங்க, என் வாழ்க்கையில் ஒரு சிகிச்சை செய்யுங்க. ஆண்டவரே, இனி வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஐயா. உமக்காக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், ஒரு சாட்சியாக வாழணும். ஆண்டவரே, அடிமைதனத்தில் வாழ விரும்பல, இருளில் வாழ விரும்பல. ஆண்டவரே, இந்த பழக்கத்திற்கு நான் அடிமையா இருக்க விரும்பல. இன்னைக்கு உம்முடைய விடுதலை, விடுதலை, விடுதலை அக்கினி இறங்குவதாக, இறங்குவதாக. அநேகரை விடுவீங்க பரிசுத்தாவியானவரே. வாங்க வாங்க, அநேகரை விடுவீங்க. நீங்க காலையில விடுதலையோடு கூட இந்த இடத்தை விட்டு போவார்களாக. இருள் நீங்குவதாக, சாபங்கள் முறிக்கப்படுவதாக, அந்தகார கிரியைகள் இந்த காலையில இயேசுவின் நாமத்தினால முறிக்கப்படுவதாக. அசுத்த ஆவியை உன்னை நான் பார்த்து பேசுறேன். இயேசுவின் நாமத்தினால கையை எடு, எடு, எடு. இயேசுவின் நாமத்தினால தேவ பிள்ளைகளை அடிமைதனத்தில் வைத்திருக்கின்ற அந்த அசுத்த ஆவியை இப்பொழுதே உன்னை நான் கடிந்து கொள்றேன். தேவ பிள்ளைகள் வெற்றிக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு பரிசுத்தவரோட அக்கினி இறங்கி வருவதாக. வாலிபர்களை பரிசுத்தப்படுத்துவாராக, திருமணமானவர்களை பரிசுத்தப்படுத்துவாராக. எங்களுடைய சபையை தேவ மனவாட்டியாக, பரிசுத்தப்பட்ட மனவாட்டியாக இன்னைக்கு எழுப்புங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால. வாங்க வாங்க வாங்க. ஆவியானவரே, எங்க மத்தியில் அசைவாடுங்க, எங்க மத்தியில் ஒரு அற்புத வேலையை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு தெய்வீக அதிருப்தியை தாங்க ஆண்டவரே. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வீக அதிருப்தி வரட்டும். இந்த வாழ்க்கை போதும், இந்த அடிமைதனம் போதும், இந்த இருள் போதும். இன்னைக்கு எனக்கு விடுதலை வேணும். இன்னைக்கு நான் வெளிச்சத்தில் நடக்கணும், இன்னைக்கு நான் தெய்வீக பலத்தில் நடக்கணும், நான் வெற்றியில் நடக்கணும் என்று ஒரு வாஞ்சை ஒவ்வொருக்குள்ளும் வருவதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாரும் தூய ஆவியே,
பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையாவின் நீரைக்கு வாங்க 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 நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு ஆழமான வேலையை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த நாட்களுக்காக உமக்காக சேனையாக எழும்ப சபையை உருவாக்குங்க ஆண்டவரே. சபையை பரிசுத்தப்படுத்துங்க, சபையை பரிசுத்தப்படுத்துங்க. இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு வைராக்கியம் வரட்டும் ஆண்டவரே. ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக ஒரு வைராக்கியம், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக ஒரு வைராக்கியம் ஆண்டவரே. சத்துருவின் பாளையத்திற்குள் போய் அநேகரை விடுதலையாக்கக்கூடிய சேனை போர் வீரர்களை எங்கள் சபையில் எழுப்புங்க. நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் சபையில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் சாத்தானின் ராஜ்யத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற அநேகரை விடுதலையாக்கி தேவ ராஜ்யத்தை இந்த பட்டணத்தில் வருவதை நாங்கள் காண விரும்புகிறோம் ஆண்டவரே. காலையில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உமக்கு நாங்கள் துதி கன மகிமை செலுத்துகின்றோம். இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லும்.